பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம வேதம் காட்டும் சீஷத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் ஸ்டடியில் சீஷத்துவம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கொண்டோம். இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம வந்து சரியான விதத்தில் வேதத்தை புரிந்து கொள்வது, வாசிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேதத்தை வாசிக்கிறதுல என்ன சரியான விதம், தவறான விதம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம கொஸ்டின் வரலாம். ஸோ நம்ம வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அதை சரியாக வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் கிளாஸில் இருக்கிறா. அப்போ அவளை பார்க்குறதுக்காக அவளுடைய கசின் பிரதர் வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப நாள் பார்க்கல அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டான்னா, டக்குன்னு எழுந்திரிச்சு கிளாஸ்லேருந்து வெளியே போயிட்டா. அவங்க டீச்சரும் அதை பற்றி பெருசாக எதுவும் இது பண்ணலை. அவங்க போர்டில் எழுதிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு போயிட்டு பேசிட்டு வந்து உட்காந்துட்டா. அப்போ கூட டீச்சர் எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் இந்த டீச்சர் திரும்ப இவளோட டெஸ்க்குக்கு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஹூ வாஸ் ஹி அப்படின்னு கேட்டாங்க. அவள் வந்து சொல்கிறா, மேம் இது என்னோட கசின் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அகெயின் மேம் கேட்குறாங்க, ஹூ வாஸ் ஹி, யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அந்த பொண்ணு என் கசின் பிரதர் அப்படின்னு சொல்லுது. மேம் வந்து ஒரு 3-4 தடவை கேட்குறாங்க. இவன் 3-4 தடவை கசின் பிரதர். இந்த மேம்க்கு என்ன நான் சொல்கிறது புரியலையா, என் கசின் பிரதர் வந்தாங்க, அதனால தான் நான் பார்க்க போனேன் அப்படின்ட்டு இவ இது பண்ணிட்டா. கடைசியில் மேம் என்ன பண்ணாங்க, கோவம் வந்துட்டு சத்தமாக ஹூ வாஸ் ஹி, யார் அவர் அப்படின்னு கேட்டதும் இவன், மேம் அது என் கசின் பிரதர் அப்படின்னு இவ்வளோ சத்தம் போட்டு சொல்கிறாங்களாம். இப்போ மேம் சொன்னாங்கன்னா, ஐயோ நான் அதை கேட்கல, நான் இவ்வளோ நேரம் டீச் பண்ணல கலீலியோ, அவர் தான் யார் நான் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னதும் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை மாதிரி தான் நம்ம சில நேரத்தில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது, கான்டெக்ஸ்டே இல்லாமல் நம்ம நிறைய நேரத்தில் இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் ஃபனியாக நம்மளோட லைஃப்லேயே நடந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பைபிளை ரீட் பண்ணும்போது அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு, அது எழுதுனப்போ இப்போ பவுல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் நிறைய 13 நிருபங்கள் கிட்டே எழுதியிருக்காரு. ஸோ அந்த நிருபத்தை வாசித்து அந்த சர்ச்சில் உள்ளவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் தான் நமக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்டில் இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டோரியில் பார்த்த மாதிரி தான் அவங்க ஒன்று கேட்டுட்ருப்பாங்க, ஒன்று மனசில் நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணுவோம். அதே போல் தான் பைபிளை நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது, அதாவது வாசிக்கும் போது அதை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் நம்ம பைபிளை வாசிக்கும் போது ஒவ்வொரு விதமாக நம்ம அதை புரிஞ்சுப்போம். நான் ஒரு விதமாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது புரிஞ்சுப்பேன், நீங்கள் ஒரு விதமாக ஒரு வசனத்தை புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுப்போம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே அந்த வசனத்தை வந்து அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதலை. ஸோ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அந்த எழுதப்பட்ட அந்த நேரத்தில் அதை வாசித்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரியாக நம்ம வேதத்தை வாசிக்கலாம். இப்போ கிரிக்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்டிங் பண்ணுற ஒருத்தர் இருப்பார், ஃபீல்டிங் இருப்பாங்க, அப்புறம் பவுலர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி தான் இது இந்தியாவில் மற்ற வேர்ல்டில் நிறைய இடத்துல இது ஃபேமஸ் நம்மளுடைய கிரிக்கெட். ஆனால் அமெரிக்காவில் பேஸ்பால் அப்படின்ட்டு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு பேட்டிங் பண்ணுற ஒரு பர்சன் இருப்பாங்க, பால் இருக்கும், பவுலிங் மாதிரி இருக்கும், ஃபீல்டர்ஸ் மாதிரி சுற்றி நிற்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டுக்குள்ள ரூலும் பேஸ்பாலுக்குள்ள ரூலும் வித்தியாசம். ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க நான் உடனே பேஸ்பால் விளையாட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. பேஸ்பால் விளையாட தெரிஞ்சவங்க கிரிக்கெட் எனக்கு விளையாட தெரியும்னு வந்துட முடியாது. ரெண்டுக்கும் வேற ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய பைபிள்லையும் சில ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான இந்த புக்கை, அதாவது ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் ஆதியாகமம்னா இதை ஒரு மாதிரி நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கிறது வித்தியாசமாக புரிஞ்சுக்கணும். சங்கீதம் எடுத்துட்டோம்னா அதை ஒரு வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூல்ஸை மாற்றி பண்ணோம் அப்படின்னா தவறான உபதேசங்கள் அது கொண்டு போய் விட்டுரும். ஸோ பைபிளை வாசிக்கிறதுல இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். பைபிளை நம்ம எல்லாத்தையும் இந்த ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பைபிளை இன்டர்பிரேட் பண்ணது ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணியாகணும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும், நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சேர்ந்து எல்லாருமா. 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்லேர்ன் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தவறாக கற்றுக்கொண்டிருப்போம், இல்லை மாற்றி கற்றுக்கொண்டிருப்போம். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனதிலிருந்து மாற்றிக்கணும், இல்லை மறந்துடணும். அதுதான் அன்லேர்னிங். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இதுதான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீலேர்ன் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தவறாக கற்றுக்கொண்டதை மறந்துட்டு அந்த விஷயத்தை திரும்ப நம்ம ரீலேர்ன் பண்ணோம், திரும்ப நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ லேர்ன் பண்ணணும், அன்லேர்ன் பண்ணணும், ரீலேர்ன் பண்ணணும். இது வந்து நம்ம ஸ்டடிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை கற்றுக்கொண்டு
நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பைபிளை எப்படி நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏம் அப்படின்ற ஒரு இது பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஏம், AIM. இது என்ன அப்படின்னா, இது எதை குறிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் இது 2 விஷயங்களை குறிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை அந்த வேதத்தை எழுதின அந்த ஆசிரியர் என்ன ஒரு அர்த்தத்தோடு அதை எழுதியிருக்கிறாரு, அவர் என்ன ஒரிஜினலான ஒரு அர்த்தத்தோடு எழுதியிருப்பார்ல, அது என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ பைபிளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதோட ஃபர்ஸ்ட் அதோடைய ஆசிரியர் வந்து அந்த ஆத்தர் வந்து ஹோலி ஸ்பிரிட், அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய ஒருங்கிணைத்து எழுதப்பட்டதான் அந்த புக்ஸ் அப்படின்ட்டு. என்னதான் ஆவியானவர் இதை வந்து ஒருங்கிணைத்து நடத்தினாலும் எழுதினது யார்? ஹியூமன் ஆத்தர்ஸ், மனிதர்கள் தான் அந்த ஒவ்வொரு புக்கையும் எழுதியிருக்காங்க. இவங்க எப்படி எழுதினாங்க? ஹியூமன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அந்தந்த மக்களுக்கு எழுதும் போது அந்தந்த மக்களுக்கு அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதுறதுக்குரிய ஞானத்தை ஆவியானவர் கொடுத்தார். அவங்கள ஏவி அவங்கள எழுத வச்சார். நம்ம பைபிள் வந்து டிக்டேஷன் கிடையாது, அதாவது சொல்லி எழுதுனது கிடையாது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு சவுண்டை கேட்டு அவங்க அப்படி எழுதலை. ஆவியானவருடைய ஏவுதல்னால தூண்டப்பட்டு எழுதப்பட்டதான் இந்த வேதாகமம். ஸோ அந்த ஆத்தர் வந்து என்னமோ ஒன்று அந்த புக்கில் சொல்ல வராரு. முக்கியமாக ஒரு விஷயம், இப்போ கொரிந்தியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பவுல் வந்து அதில் ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு, கொரிந்து மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஃபஸ்ட்டு டாஸ்க் பைபிளை சரியாக புரிஞ்சு கொண்டு படிக்கிறதுல ஏம், ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். தான் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே நம்ம ஈஸியாக அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கல்ச்சருக்கு, அந்த கலாச்சாரத்தில், அந்த காலத்தில், இப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம், 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், 1ஆவது நூற்றாண்டுலேயோ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த கலாச்சாரம், அந்த நாட்கள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போது அது எப்படி எழுதினாரு, எதனால இப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசேஜ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ம்லேயே ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் இன்டெக்டட் மீனிங். ஆடியன்ஸ் இன்டெக்டட் மீனிங் நம்ம ஸ்க்ரீனில் அது போடுவாங்க. ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங் ஃபஸ்ட்டு, அது ஆத்தர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது ஆடியன்ஸ் இன்டெக்டட் மீனிங். ஆடியன்ஸ், அதாவது இந்த புக்கை எழுதி அவர் அந்த பவுல் வந்து இப்போ கொரிந்தியர் நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு, அந்த கொரிந்தியர் அந்த நிருபத்தை, கடிதத்தை எழுதி கொரிந்து மக்கள் படிக்கிறாங்க. அதை படிக்கிறவங்க அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு இன்டர்பிரேட் பண்ணுறது, அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் பைபிளை ஓகே இந்த கொரிந்தில் இதுதான் முக்கியமான விஷயம், இதுக்கு தான் அவர் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் தெரியாமல் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே புரியாது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ என்ன ஆத்தர் என்ன சொல்ல வராரு, ஆடியன்ஸ் எப்படி அதை வாசித்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி உள்வாங்கிக்கிட்டாங்க அந்த மெசேஜ், அது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒன்றை க்ரியேட் பண்ணுறோம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வசனம் எடுக்கிறீங்க, நம்ம அந்த வசனம், நம்பர்ஸ், சாப்டர் இதெல்லாம் வந்து 17th செஞ்சுரி 17-16 நூற்றாண்டுகளில் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சாப்டர் கிடையாது, அதிகார நம்பர் இல்லை, வசன நம்பர்ஸ்லாம் கிடையாது. அதை வந்து ஒரு தோல் சுருளில் அவங்க கண்டினியூஸாக எழுதியிருப்பாங்க. ஆதியாகமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் கண்டினியூஸாக இருக்கும், அங்கே அவங்களுக்கு இந்த சாப்டர் அப்படிலாம் கிடையாது. மத்தேயு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி கண்டினியூஸாக எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிவிஷன்ஸ் வந்து லேட்டராக வந்ததுனால தான் நமக்கு இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதோட மீனிங் வந்து நமக்கு தப்பாக நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, வாசிக்கும் போது இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேசேஜாக நம்ம வாசிக்கணும். இப்போ இங்கிலீஷ் பைபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா NIV, ESV போன்ற நல்ல இங்கிலீஷ் பைபிள்ஸில் பேசேஜாக கொடுத்துருப்பாங்க, ஹெட்டிங் போட்டு இது இதை பற்றி அப்படின்ட்டு பேசேஜாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பேசேஜாக நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். இப்போ ஒரு வசனத்தை எடுத்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பியர், நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச வசனம் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் இல்லாமல் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேறு மாதிரி எடுத்துப்போம். இப்போ இதே இது கான்டெக்ஸ்ட்டில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி உள்ள வசனங்கள், பின்னாடி உள்ள வசனங்கள், அதாவது பிலிப்பியர் 4
4:10 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பவுல் எதை பற்றி அதில் பேசுகிறாரு, மனரம்யமாக இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமாக இருப்பேன் அப்படிங்கிறதான் மெயினான அதில் உள்ள ஒரு மீனிங். அப்படிங்கிறத நம்ம கான்டெக்ஸ்டோடு படிக்கும்போது, கான்டெக்ஸ்ட்னா என்னது, அந்த ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் வசனத்தை படிக்கும்போது ஒரு வசனம் 2 வசனம்னு படிக்காமல் அந்த கான்டெக்ஸ்டோடு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த கரெக்டான மீனிங்கை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, அதை எழுதினவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த படித்தவங்க அந்த 1வது நூற்றாண்டில் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணிடும், நம்ம கான்டெக்ஸ்டோடு படிக்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம எப்படி கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும், அந்த பேசேஜாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அதில் உள்ள உண்மையான ஒரிஜினல் மீனிங், கரெக்டான அர்த்தம் அது நமக்கு தெரிய வரும். ஸோ கான்டெக்ஸ்ட் இல்லாமல் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீனிங்கே இருக்காது. நம்ம அதிலிருந்து நம்ம தவறான உபதேசங்கள் இல்லை நம்மளே வந்து அது சொல்லப்படாத ஒரு காரியத்தை நம்மளே எடுத்து உருவாக்கி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 காரியம் பார்த்துருக்கோம். அது என்னது, எய்ம் அப்படின்றதுல 2 பார்த்தோம். ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங், என்ன ஆத்தர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். 2வது ஆடியன்ஸ் இன்டெக்டட் மீனிங், ஆடியன்ஸ் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, 1வது நூற்றாண்டுலேயோ ஏசுவுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அது எப்படி அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஆத்தர் எழுதினதை அப்படிங்கிறது 2யும் நம்ம பார்க்கணும். இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன கரெக்டான மீனிங், அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, எதுக்காக எழுதுனாங்கன்றதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். நீங்கள் ஒரு பைபிளில் ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பேசேஜாக வாசிங்க. இப்போ தமிழ் பைபிளில் நமக்கு அப்படி பேசேஜ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கே வாசிக்கும் போது தெரியும், இதுலேருந்து இது வரை ஒன்று சொல்லியிருக்காங்க, ஓகே இது நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் போகிறாங்க, ஓகே இது வேறு எது சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்ம வாசிக்கும் போதே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் படித்து நம்ம கான்டெக்ஸ்டோடு நம்ம படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட்லேருந்து தான் நமக்கு அந்த இதோட அர்த்தம் கிடைக்கும். கான்டெக்ஸ்ட் இல்லாமல் சிங்கிள் வேர்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா அதனுடைய உண்மையான ஒரிஜினலான அர்த்தம் நமக்கு புரியாமையே போயிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எப்படி கான்டெக்ஸ்ட் இல்லாமல் எடுத்த ஒரு வசனம் வந்து ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிருக்குது. நம்மன்னு இல்லை, நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இப்படி ஒரு தவறான உபதேசம் ரொம்ப பரவலாக பேசப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 யோவான் 2வது வசனம், 3 யோவான் 2வது வசனம். அது என்ன அப்படின்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ இந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 யோவான் இது வந்து ஒரு கடிதம். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து காயு அப்படின்றவருக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இவர் எழுதின நேரத்தில் அவர் வந்து வசன நம்பர்ஸ் போட்டு எழுதலை, லெட்டராக தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீக் அந்த கல்ச்சரில் லெட்டர்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் யாருக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 2வது ஒரு க்ரீட்டிங்ஸ் எழுதுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த க்ரீட்டிங் தான் இது. நார்மலாக ஒருத்தரை வாழ்த்துதல் தான் அது. ஆனால் இது கான்டெக்ஸ்டோடு இப்படி படித்தோம், இது தெரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படி கரெக்டாக நம்ம வந்து படிச்சுட்ருப்போம். பட் இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ தான் என்ன வந்துச்சு அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் இதுலேருந்து வர ஆரம்பிச்சது. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம வந்து எல்லா வெல்த்தும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய சித்தம் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி யார் எழுதுறா, யோவான் தான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான் காயுக்கு எழுதுறாரு. இது ஜீசஸே சொன்ன வார்த்தையும் கிடையாது. ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்ம அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் எடுத்து ஒரே வசனத்தை எடுக்கும்போது இந்த ஒரே வசனத்தில் மீனிங் கிடையாது, நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது தான் இதோட மீனிங் வரும். அண்ட் இது வந்து ஒரு கிரீட்டிங், வாழ்த்துதல். நம்ம யாரையாவது பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், பெரியவங்க நம்மளை வாழ்த்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்த்துதல் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஓகே நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதிலேருந்து ஒரு டாக்டரினே வர்றது அப்படிங்கிறது இது தவறான ஒரு உபதேசம். ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை நீங்கள் வந்து ப்ராஸ்பராக இருக்கணும், இல்லை நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் வந்து அதை மீன் பண்ணவே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு க்ரீட்டிங் தான். ஸோ இதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் பற்றி என்ன அப்படின்னா, அவங்க டீச் பண்ணுற எல்லாமே வந்து
ஒவ்வொரு வசனத்துல இருந்து தான் எடுத்து டீச் பண்ணுவாங்க. ஒரு பேசேஜ்ல இருந்து எடுத்து அவங்க டீச் பண்றதுல எந்த விதம் எல்லா நம்ம தவறான உபதேசங்கள், நம்ம மாறுபாடான உபதேசங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் ஒரு வசனத்தை கான்டெக்ட்ல இருக்காம எடுத்து பேசுறதுனால தான் அந்த தவறான டாக்டரின்ஸ், தவறான உபதேசங்கள் வருது. ஸோ நம்ம அதுலேருந்து தப்புவிக்கப்படணும் அப்படின்னா நம்ம ஃபுல் வசனத்தை அப்படி பேசேஜாக படிக்கும்போது நமக்கும் தெரியும், ஓகே இவங்க பேசுகிறது வந்து அவுட் ஆஃப் த கான்டெக்ட், இது பைபிளில் இப்படி சொல்லலையே, இந்த மீனிங் இல்லையே அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து நம்ம கான்டெக்ஸ்ட்டை விட்டு எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஏம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஆத்தர் சொல்கிறதும் ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதும் நம்ம பார்க்கணும் வசனத்தை, அந்த பேசேஜை வாசிக்கும் போது. இது சிம்பிளாக நம்ம இப்போ ஆத்தர் சொன்னது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அந்த பிரின்சிபலை ஒரு 3 கொஸ்டின் நம்ம வந்து பைபிள் பேசேஜ் ரீட் பண்ணும்போது நம்ம கேட்கணும். அதை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கேட்குறதுனா நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்து அப்படி நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா மெடிடேட் பண்ணும்போது நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து புரிஞ்சு கரெக்டாக நம்ம அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்களுக்குலாம் தெரியும், முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சன் டிவியில் வந்து ஒரு நியூஸ் செக்மெண்ட் அந்த ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர் போடுவாங்க. அதில் வந்து ஒரு பிரேக் டைமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. அதில் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்டில் போடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு 3 கொஸ்டின் அந்த மாதிரி ரிலேட்டடாக தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பிலிப்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் அந்த 10வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதை வாசிக்கிறீங்க, இதை வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பேசேஜை வாசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, வாட், என்ன அப்படிங்கிற கொஸ்டின். என்ன சொல்ல வராரு பவுல் இதில், இந்த கான்டெக்ஸ்ட் எதை பற்றினது, என்ன இதில் இருக்குது, கண்டென்ட் என்ன, இதில் எதை பற்றி சொல்ல வராரு, அவர் வந்து உபத்திரவப்பட்டார், குறைச்சல்லே எனக்கு இருக்க தெரியும், அதை வந்து எனக்கு மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. கான்டெக்ஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்குறது மூலமாக நம்ம கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்ற கொஸ்டின், ஒய் அப்படின்ற கொஸ்டின் கேட்கணும். ஒய் அப்படின்ற கொஸ்டின் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, எதுக்காக, எந்த காரணத்தினால இவர் இதை எழுதுறாரு அப்படின்றது, எந்த காரணத்துக்காக எழுதுறாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டின். ஸோ இதை ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த காரணத்துக்காக, இப்போ பிலிப்பு சபையில் வந்து அவங்க மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறார், என்னோட எக்ஸாம்பிள், நானும் இப்படி உபத்திரவப்பட்டேன், ஸோ ஆண்டவர் அந்த மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், உங்களுக்கும் தேவன் என்ன பண்ணுவார், மனரம்யமாக இருக்கக்கூடிய கிருபையை தருவார் அப்படிங்கிறத தான் எழுதுறாரு. ஸோ அவங்களும் உபத்திரவத்தின் வழியாக போயிட்டுருக்குறாங்க, அதனால தான் இதை சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நிறைய காரியங்கள் எழுதுறாரு. அந்த ஒரு பார்ட் அதில் வர்றதான் இந்த பேசேஜோடைய இந்த பார்ட்டும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு அப்படின்ற ஒரு கொஸ்டின், எப்படி அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின்குள்ளே இந்த பார்ட்டை வந்து நம்ம லேட்டராக நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஹவு அப்படிங்கிறது எதை பற்றினா, எந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர் இதில் வந்து இலக்கியத்தை யூஸ் பண்ணி எதிர்க்காரு. இப்போ நம்ம பைபிளில் பார்த்தோன்னா கவிதை இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் வரலாறு பற்றி இருக்குது, கதை வடிவத்தில் இருக்குது. ஸோ இப்படி நிறைய இருக்கிறதுனால இது எந்த மாதிரியான இலக்கியத்தை யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு வசனத்தை ஓகே இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கிறாரா, இல்லைனா கவிதை நடையில் எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ், அந்த மெட்டஃபர், சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பர்சானிஃபிகேஷன், உருவகங்கள், ஓமைகள் மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதை கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த ஹவ் அப்படின்ற கொஸ்டினும் கேட்கணும். இதை பற்றி நம்ம லேட்டராக நம்ம 2-3 வாரங்களில் இதை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். ஸோ இந்த 3 கொஸ்டின் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும், நம்ம வாட் அப்படின்னு கேட்கணும், என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது ஒய், ஏன் அப்படின்ற கொஸ்டின். தேர்ட் வந்து ஹவு, எப்படி. ஸோ இந்த 3 கொஸ்டின் நம்ம கேட்கும்போது நம்ம கரெக்டாக இந்த ஆத்தர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரிஜினல் மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கரெக்டாக பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பேசேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான நம்ம இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பைபிளை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே அதை மட்டும் நம்ம அந்த காலத்தில் அந்த எழுதப்பட்ட அந்த நேரத்தில் உள்ளதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா, அப்போ நமக்கு இதிலேருந்து என்ன கிடைக்கும், நம்ம வாசித்து அவங்களுக்குள்ளதை மட்டும் புரிஞ்சுட்டா போதுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதோடு மட்டும் நம்ம நிறுத்திடக்கூடாது. அதுக்கு அடுத்தது வர்றது தான் நம்ம வேதத்தை தியானித்து கற்றுக்கொள்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போது ஓகே பிலிப்பியர் சபையில் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது, இப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க, பவுல் அது எழுதினாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ இது எனக்கு எப்படி அப்ளை
ஆகும், இப்போ இந்த நேரத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது எனக்கு எப்படி என் லைஃப்பில் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு படிக்கிறது தான் அதுதான் மெடிடேஷன். நம்ம தியானிக்கும் போது அதையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அதை அவங்கள மட்டும் பற்றி பார்க்காதபடி நமக்கு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம். அது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கும் இந்த வார்த்தைகள் பேசுகிற வார்த்தைகள். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அது அவருடைய சுவாசத்தினால அவர் என்ன பண்ணிக்கிறார், அவருடைய ஆவினால் அது ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகள், இப்போ கூட அது ஜீவன் கொடுக்கிறது. ஸோ இது நமக்கும் என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்க்கைக்கும் ரெலவெண்ட்டான ஒரு வார்த்தையாக இருக்குது. நம்ம கூடயும் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் மூலமாக பேசுகிறாரு. ஸோ அப்போ உள்ளதை மட்டும் பார்க்காம இப்போ உள்ள நம்ம தியானிக்கிறது மூலமாக இப்போ நமக்கு இது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ இது வந்து நம்ம பேசிக்கான பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கான்டெக்ஸ்ட்னு சொன்னோம்ல, இதில் வந்து ஒரு 3 லெவல்ஸ் இருக்குது, 3 லெவல்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இருக்குது. அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ABCs ஆஃப் கான்டெக்ஸ்ட், லெவல்ஸ் ஆஃப் இன்டர்பிரட்டிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை தான் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ABCs அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ABC அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பனானா, C ஃபார் கோகோனட். இதை வச்சு என்ன நம்ம கான்டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிள் அப்படின்னா நம்ம ஆப்பிள் எப்படி சாப்பிடுவோம், கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம், வாஷ் பண்ணி நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசேஜை வாசிக்கும் போது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஓகே, இந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் அந்த கான்டெக்ஸ்டோட வாசிக்கும் போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம், இந்த கொஸ்டின் கேட்கும்போது இவைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். எவைகள் எல்லாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி உள்ள வசனம் வாசிக்கும் போது அந்த 16, 26 அந்த வசனங்கள்லேருந்து நம்ம வாசிக்கும்போது எவைகள் எல்லாம் அப்படின்னா, உங்களுடைய சாப்பாடு, உறைவிடம், ட்ரெஸ், இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், அவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதான் அப்படின்ட்டு நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஜஸ்ட் நம்ம முன்னாடி வாசித்தாலே போதும், எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த வசனத்துக்குள்ள மீனிங், ஓகே, கான்டெக்ஸ்ட்டாக படித்தா இதுதான் ஒரிஜினலாக ஆண்டவர் சொல்ல வரார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இது A. B அப்படின்னா பனானா அப்படின்னு பார்த்தோம். இந்த பனானா என்ன அப்படின்னா, பனானாவை ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட முடியாது, வாழைப்பழத்தை நம்ம தோலை உரிச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி தான் சில வசனங்களை சுற்றி ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, கல்ச்சரல்னா ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கும். அதாவது ஒரு கலாச்சாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, இல்லைனா ஒரு வரலாற்று பின்னணி அதில் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கான்டெக்ஸ்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது நமக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம். 1வது நூற்றாண்டில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சுரல் செட்டிங் இருக்கும், ஒரு வரலாறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கணும். இது வந்து டக்குன்னு இதை இப்போ நம்ம மத்தேயு 6:33 பார்த்த மாதிரி டக்குன்னு பார்த்து புரியாது. இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்ல டீப்பாக போகணும். ஏதாவது ஒன்று உரிச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த கல்ச்சுரல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வசனத்தை வந்து படிக்கும்போது, ஓகே, இதை நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம், கரெக்டாக இந்த மீனிங் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசு வந்து ஒரு நல்ல சமாரியனுடைய ஒரு உவமையை சொல்லுவார். அது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 1வது நூற்றாண்டில் ஒரு சமாரியன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு வார்த்தை. அதாவது அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அவங்களுக்கு சமாரியன் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த ஓமையை சொல்லும் போது நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட அந்த யூதர்களுக்கு வந்து இவர் எப்படி ஒரு சமாரியனை நல்ல சமாரியன்னு சொல்லலாம், சமாரியன்கிறத வாயிலேருந்து உச்சரிக்கவே அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ஷையாக இது பண்ணுவாங்க, கூச்சப்படுற ஒரு இதில் இயேசு வந்து நல்ல சமாரியனை பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த உவமையை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இயேசுவை பற்றி போடலை, இயேசு வந்து நான் தான் நல்ல சமாரியன் சொல்லலை. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்டில் தான் அந்த உவமையை சொல்ல வராரு. போது நியாயசாஸ்திரி கேட்குறாரு, எனக்கு அடுத்தவன் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் வந்து அந்த உவமையை சொல்கிறாரு. இந்த சமாரியன் தான் உங்களுக்கு அடுத்தவன், அந்த சமாரியனை கூட நீங்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் அந்த உவமையில் சொல்ல வராரு. ஸோ இப்போ அந்த உவமையை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சமாரியனுடைய அந்த கல்ச்சுரல் அந்த இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டாக அதனுடைய மீனிங்கை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ நல்ல சமாரியன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதை கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு
கோவம் வந்திருக்கும், ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஓகே சமாரியர்கள்னால் இப்படி, சமாரியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் மீனிங், ஏன் அவங்க அப்படி கோவப்பட்டாங்க, சமாரியர்களை பற்றி மற்ற இடங்களில் பார்க்கும்போது ஏன் கோவப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய வரும். இது வந்து பி பனானா அப்படிங்கிற லெவல். சி தேர்ட் லெவல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட். நம்ம கோகோனட்டை சும்மா கழுவியும் சாப்பிட முடியாது, உரிச்சும் சாப்பிட முடியாது. அந்த ஒரு தேங்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அந்த நாரெல்லாம் எடுக்கணும். அப்புறம் அதை உடச்சி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து திருவி தான் நம்ம அந்த கோகோனட்டை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியும். அதே போல் தான் சில வேர்சஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி தான், அதாவது நம்ம ஏதாவது தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய கவரிங் இருக்கும் சுற்றி, அதை நம்ம எடுத்தால் தான் அதை பற்றி நமக்கு புரிய வரும். இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா சில வசனங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, சில பேசேஜஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும். பைபிளில் ஸ்ட்ரெயிட்டாக வாசிக்கிறதுனாலையோ யாராவது இதை பற்றி சொல்கிறதுனாலையோ மட்டும் இல்லை, நம்ம பைபிள் இல்லை வசனங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ காமெண்ட்ரிஸ் நிறைய இருக்குது, டிக்ஷனரிஸ் நிறைய இருக்குது, புக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை ரீட் பண்ணி நம்ம அதிலிருந்து நம்ம ஹெல்ப் எடுத்து, இல்லை ஏதாவது ஒரு பைபிளை நல்லா படித்த ஒரு ஸ்காலர்கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் எடுத்து தான் நம்ம இதை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோவான் 10:22 அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாறி காலமுமா இருந்தது. இது பிரதிஷ்டை பண்டிகை, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ரீடெடிகேஷன் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹனுக்கா அப்படின்றாங்க, இல்லைன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு இது வந்து இந்த ஃபெஸ்டிவலை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பழைய ஏற்பாடில் கூட கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயத்தை வந்து 164 அந்த பிசி அந்த டைமில் வந்து திரும்ப ரீடெடிகேட் பண்ணாங்க, திரும்ப பிரதிஷ்டை பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஆன்டியோகஸ் IV எபிஃபனஸ் அப்படின்ற ஒரு ராஜா வந்து இஸ்ரவேலில் வந்து சிறை பிடிச்சிட்டாரு அவங்களுடைய இஸ்ரவேல் தேசத்தில். அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுடைய தேவாலயத்தை ரொம்ப அசுத்தப்படுத்திட்டாரு. தேவாலயத்துக்குள்ளே பன்றிகளை கொண்டு வந்து பலியிட்டு உள்ளே வந்து விக்கிரகங்களெல்லாம் வச்சு அவருடைய ஸ்டாச்சு வச்சு இதை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தேவாலயத்தை அசுத்தப்படுத்திட்டாரு. ஒரு மக்கபேயர்கள் அப்படின்ற ஒரு குரூப் எழும்பி என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடி தேவாலயத்தை சுத்திகரித்து அதை திரும்ப திரும்ப மறுபிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து அதுக்கப்புறம் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா செகண்ட் டெம்பிள் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது யூதர்கள் வந்து பாபிலோனிய சிறையிருப்பு போயிட்டு திரும்ப வந்து அந்த நம்ம மல்கியாக்கும் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் ஒரு 400 கால இடைவெளியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. அது இயேசு வர்றதுக்கு முன்னாடி 166 பிசியில் நடந்த இன்சிடென்ட். ஸோ இது அதுக்கப்புறத்துல இருந்தால் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதை நம்ம வந்து பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பழைய ஏற்பாடில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பைபிள் கமெண்ட்ரிஸ்லையோ ஏதாவது பைபிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க பேக்ரவுண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற புக்ஸில் இருந்தால் நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ உடனே பார்த்த உடனே நம்ம இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டு ஓகே இதுதான் இதை பற்றி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்க முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை, எக்ஸ்ட்ரா ஹெல்ப், நமக்கு யாராச்சும் ஒருத்தருடைய ஹெல்ப் தேவை இந்த மாதிரி பேசேஜஸை படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் 3 லெவல். ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அந்த பேசேஜை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு ஆப்பிள், பனானா, கோகோனட். வந்து எப்படி நம்ம ஆப்பிளை டக்குன்னு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம முன்னாடி பின்னாடி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பனானா என்னென்னா நமக்கு கல்ச்சுரல் இல்லைன்னா அதாவது வரலாறு அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றின சில காரியங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோகோனட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும். நம்ம அதை பற்றின ரெஃபரன்ஸ் வந்து வேதத்தில் எங்கேயுமே இருக்காது. ஆனால் நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக யார்கிட்டே இருந்து ஹெல்ப் தேவைப்பட்டு நம்ம அதை படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இதை நம்ம புரிஞ்சு ஓகே ஒரு வசனத்தை படிக்கும் போது அதில் ஏதாவது இப்படி இது எந்த மாதிரியான லெவல், ஏவா பியா சியா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கும்போது அந்த மீனிங்கை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் இதை ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் பேசிக். நம்ம இன்னும் எப்படி இன்னும் ஒவ்வொரு புக்ஸை எப்படி நம்ம படிக்கணும், ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நீங்கள் அன்லேர்ன் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி, அண்ட் சில விஷயங்களை ரீலேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இன்னும் உங்களுக்கு ஏதாவது
தெரியணும், கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நம்ம இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்த பகுதிகள் வாசிக்கிறது வந்து எபேசியர் நம்ம தியானிக்கிறோம் நம்முடைய சர்ச்சில், அண்ட் ரோமர் தியானிக்கிறோம். இதை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி நீங்கள் பேசேஜாக வாசிங்க. அதில் உங்களுக்கு இந்த ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த ஏம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்த்தா அந்த 3 கொஸ்டின் ஈஸியாக பண்ணுறதுக்காக வாட், வை, ஹவ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் எழுதி வச்சு, ஸோ இந்த ஸ்டடியை நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் பைபிளை தியானிக்கும் போது தனியாக அதுக்கு ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இன்னும் வந்து கரெக்டான முறையில் நம்ம வேதத்தை புரிஞ்சுக்கலாம், தியானிக்கிறதுக்கும் நமக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இன்னும் பைபிளில் இருக்கிற வித்தியாசமான ஜான்ரா, அதாவது இலக்கிய நடைகள் பற்றி பார்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி வாசிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நம்ம பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம ஜெபம் பண்ணி இந்த செஷனை முடிச்சிடலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் வேதத்தை எப்படி சரியாக வாசிக்கிறது, புரிந்து கொள்வது அப்படின்ற ஸ்டடி ஆரம்பித்து நாங்கள் அதில் பேசிக்ஸான காரியங்களை சிலதை பார்த்துருக்குறோம். ஆவியானவரே, எங்கள் பார்க்குற ஒவ்வொருவருக்கும், கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இதை இன்னும் புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். வேதத்தை இனிமேல் நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் இவ்வளோ நாள் வாசித்த மாதிரி அல்ல, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் வாசிக்க அதில் இருக்கிற ஃபுல் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் இதை பார்த்து அது பிரயோஜனமாடையே நீங்கள் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரோடு இதன் மூலமாக நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.